ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒரு பண்பை எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி பாருங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு காட்சியும் நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பல தேர்வுகளை முன்வைக்கிறது. அவை ஒவ்வொன்றிலும் நாம் எடுக்கும் முடிவு நமது பண்புகளின் பிரதிபலிப்பாகும். அது நமது அக்கறை, பொறுமை, நேர்மை அல்லது நன்றி உணர்வு என எதுவாக இருந்தாலும் பண்புகள் வழிகாட்டுதல்களை தருகின்றன, நமது வாழ்க்கைக்கு அர்த்தத்தை சேர்க்கின்றன. நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் நடத்தைகள் நமது பண்புகளுடன் ஒத்துப்போனால் நாம் வசதியாக உணர்கிறோம். ஆனால் நாம் எந்த காரணத்திற்காகவும் பண்புகளை சமரசம் செய்தால், விலகினால் அல்லது கைவிட்டால் விரைவில் அல்லது பின்னர் வருத்தப்படுகிறோம். ஒழுக்க வாழ்வில் நம்பிக்கை கொண்ட ஒருவராக நீங்கள் பண்புகளின் திசைகாட்டியை உருவாக்கி உங்களுடைய தேர்வுகள் மற்றும் முடிவுகளின் வழிகாட்டியாக அதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் உலகத்திற்குள் நுழையும் போது உங்களை சுற்றியுள்ள மக்கள் தங்களுடைய பண்புகளில் சமரசம் செய்வதை கவனிக்கிறீர்கள். அந்த தருணங்களில் உங்களுடையதை கைவிட ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடன் வசிக்கும் வேறொருவருக்கு அது இல்லை என்பதற்காக நீங்கள் எந்த ஒரு பண்பையும் விட்டுவிட்டீர்களா? பண்புகள் என்பது நமது பலமாகும். நம்மை சுற்றியுள்ள யாரும் அவற்றை பயன்படுத்தாவிட்டாலும், பிறர் அவை வேலைக்காகாது என்று நம்பினாலும் நாம் அவற்றை விட்டுவிடக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் நமது நடத்தை பிறர் நம்மிடம் நடந்து கொள்ளும் விதத்தின் பிரதிபலிப்பாக மட்டுமே இருக்கிறது. மேலும் இந்த செயல்பாட்டில் நமது சொந்த பண்புகள் தொலைந்து போய்விடுகின்றன. வாழும் பண்புகள் என்பவை நமது கொள்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்தி ஒவ்வொரு முறையும் எல்லோருடனும் அவற்றை பயன்படுத்துவது ஆகும். சோதனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டாலும் நமது பண்புகளை பிடித்து கொள்வது நமது சக்தியை அதிகரிக்கிறது. பண்புகள் எப்போதும் நமது அனைத்து தேர்வுகள் மற்றும் முடிவுகளின் ஆதாரமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நாம் அவற்றை வசதிக்கேற்ப மட்டுமே பயன்படுத்தினால் நமது பண்புகள் அவற்றின் மதிப்பை இழக்கின்றன. எனவே ஏதேனும் ஒரு பண்பை தேர்ந்தெடுத்து அடுத்த 24 மணி நேரங்களுக்கு அந்த பண்பை நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் பிரதிபலிக்கச் செய்ய உறுதியெடுத்து கொள்ளுங்கள். அதை எப்போதும் அனைவருடனும் பயன்படுத்துங்கள். தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பண்பை தேர்வு செய்கிறேன். அதை எனது ஒவ்வொரு எண்ணத்திலும், வார்த்தையிலும், நடத்தையிலும் பயன்படுத்துகிறேன். என்னுடைய பண்புகள் என்னை பற்றி விவரிக்கின்றன. ஒவ்வொரு காட்சியிலும் அவற்றை நான் செயல்படுத்துகிறேன். என்னுடைய ஆளுமைத்தன்மையை வலுப்படுத்துகிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பண்பு ஒரு நடத்தை நெறிமுறையாக மாறும். இது நீங்கள் சிறப்பானவராக மாற உதவுகிறது. உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் சூழ்நிலைக்கும் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். ஓம் சாந்தி.